சார் வணக்கம். வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகம் திடீரென்று அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு பல நடத்துகிறாங்க. இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்த திடீர் மாநாடு நடக்குது. இவர்கள் திடீரென்று சனாதனத்தை எதிர்த்த இவர்கள் இன்று திடீரென்று முருகனுக்கு காவடி தூக்குவதன் நோக்கம் என்ன? பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி இவர்களுக்கு பிடிக்கவில்லையா? அதனாலே ஓட்டு வங்கிக்காக இந்த முருகன் மாநாடை பயன்படுத்துகிறார்களா? இதில் கொள்ளையடிக்கிறதுக்கு மாநாடு போட்டிருக்காங்க. ஓட்டை கொள்ளையடிக்கிறதுக்கா? பணத்தை கொள்ளையடிக்கிறதுங்க. பணத்தை கொள்ளையடிக்கிறது. கோயில் பணம். ஓகே. உண்டியல் பணம். ஆமாம், கோயில் பணத்தில் தானே மாநாடு போடுறாங்க. கோயில் பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு மாநாடு போட்டிருக்காங்க. 50 கோடி. அதுதான் விஷயம், அதுதான் முக்கியமான விஷயம். 50 கோடியில் ஒரு 5 கோடி செலவு பண்ணியிருப்பாங்க. 45 கோடி உதயநிதி எடுத்துகிட்டு போயிருப்பான். உதயநிதி, ஸ்டாலின் அவங்க வீட்டுக்கு போயிருக்கோம். எல்லோரும் பங்கு போட்டிருப்பாங்க. சேகர் பாபு எல்லோரும் பங்கு போட்டிருப்பாங்க. அது பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு மாநாடு நடத்தினாங்க. அது ஒரு மாங்காய். ஒரு கல்லில் 2 மாங்காய் 3 மாங்காய்லாம் சொல்லுவாங்கல்ல, அது ஒரு மாங்காய். சில ஏமாந்த ஹிந்துக்கள், ஹிந்து உணர்வாளர்கள் திமுகவுக்கு இன்னும் ஓட்டு போட்டுட்டு இருக்கான். திமுக என்னதான் அது நச்சு பாம்பு, நசுக்கணும், கொல்லணும், இந்து மதத்தை அழிப்பேன் அப்படின்ட்டு உதயநிதி பேசினாலும் கூட உதயநிதிக்கும் திமுகவுக்கும் ஓட்டு போடுறான். இன்னும் ஓட்டு போடுறான். ஏன் போடுறான்? போடுறான்ல. ஏன் போடுறான்? போடுறான். என்ன பண்ணுறான்? சன் டிவியை பார்த்துக்கிட்டு போடுறான். அப்படி போடுறவன் போடாம போயிடுவானோ, நம்ம இந்து விரோதின்னு கண்டுபிடிச்சிட்டானோ, நமக்கு வர்ற ஓட்டு வராதோங்கிற பயத்தில் அந்த முருகன் மாநாடு நடத்தியிருக்கலாம். அப்போ 2 மாங்காய். ஒன்று, திமுகவில் இருந்து இந்து வாக்காளர்கள் விலகி போயிடக்கூடாது. ஏன்னா நம்ம இந்து மதத்தை அழிக்கிறோம், கோயிலை உடைக்கிறோம், வழியில் பிள்ளையார் இருக்காருன்னுட்டு நம்ம தூக்குறோம். ஒரு சர்ச்சை கூட நம்ம தூக்கலை, ஒரு மசூதியை கூட நம்ம தூக்கலை. இந்து கோயிலை மட்டும் நம்ம உடைக்கிறோம். இந்து மதத்தை மட்டும் நம்ம எதிர்த்து பேசுகிறோம். இந்து மதம் ஒரு நோய்க்கிருமி மாதிரி, அதை அழிக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். நமக்கு வெளிநாட்டில் இருந்து காசு வருது, அதுக்காக சொல்கிறோம். அவங்க மதமாற்ற சக்திகள் கேட்டுக்கிட்டதுனால நம்ம அப்படி பேசுகிறோம். ஆனால் அதே வேளை அதுக்காக நமக்கு ஓட்டு மாறி போயிடக்கூடாது, இந்துக்களுடைய ஓட்டு வராமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக மாநாடு நடத்தினது ஒரு மாங்காய். இன்னொரு மாங்காய் பணத்துக்காக நடத்தினது. இப்படி ஒரு கல்லில் 2 மாங்காய். ஒன்று இந்துக்களுடைய ஓட்டு நழுவி பெயரப்படாதுங்கிறதுக்காக, இன்னொன்று பணம் சம்பாதிக்கிறதுக்காக. இதுதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில். ஓகே, வணக்கம்.